ஆனா உண்மையா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு சேனல்ல, ஒரு டிவில போயிட்டு, ஒரு ஷோல நான் கலந்துப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலோட உங்கள நான் பார்க்க வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவில "வா தமிழா வா" ப்ரோகிராமுக்கு எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது எஸ்டர்டே நான் சென்னை போயிட்டு கலந்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ இது இதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, சொந்த வீடு உள்ளவர்களா, வாடகை வீடுதாரர்களா, இந்த 2 தரப்புல தலைப்பு குடுத்திருந்தாங்க. நான் சொந்த வீடு சார்பா, சொந்த வீடு வாங்கி என்ன மாதிரியான கஷ்டங்கள அனுபவிக்கிறீங்க? அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு எங்களுடைய டீம் நாங்க அந்த இதுல சார்பா தான் நான் பேசியிருக்கிறேன். ஸோ பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் மீடியா ஷோ. ஸோ எப்படி வரப்போகுது? எப்படி இருக்க போகுது? எனக்கும் தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் டைமா மீடியா இதுல ப்ரோக்ராம்ல கலந்துட்டு வந்ததுனால நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னைக்கு இது வர கம்மிங் சண்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராமு கலைஞர் டிவில. எல்லாருமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுல கலந்துகிட்டது எனக்கு ஒரு புதுவித அனுபவமா இருந்தது. அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கிற சேனல்காரவங்களும் வந்திருந்தாங்க. நியூவா சேனல் ஆரம்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா மெயினா நீனா நானா ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்புறம் மகாலட்சுமி சிஸ்டர்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா நான் பாண்டிச்சேரில இருந்து சென்னை போனதுக்கு ரொம்ப இவ்வளோ தூரத்துல இருந்து போய் அட்டன் பண்ணுமா அப்படிலாம் யோசிச்சேன். பாத்தீங்கன்னாக்கா அரியலூர்ல இருந்து வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க, மதுரையில இருந்து வந்திருந்தாங்க. ஸோ சென்னையை சுத்தியும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருமே பார்த்துட்டு, அதாவது இந்த வா தமிழா வா இதுல கலந்துக்கிட்ட எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. புதுசா சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு என்கிட்ட ஐடியா கேட்டு வாங்கிட்டு போனாங்க எல்லாருமே. நல்ல விதமா சேனலை ரன் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். அங்க போனா எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவமும் கிடைச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என் மேரேஜுக்கு மேக்கப் போட்டதுங்க. நான் மேக்கப்பே போட மாட்டேன், உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ஒரு பவுடர் கூட போடாம தான் நான் வீடியோ போடுவேன். ஏன்னா நான் எனக்கு அது பிடிக்காது. நம்ம நேச்சுரலா எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன ரியாலிட்டி லைஃப்ல. ஸோ நான் அதே மீடியாவிலையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். லைட்டா லிப்ஸ்டிக் போடுறது கூட ஆரோக்கியத்துக்கு கெடுமோ அப்படின்னு நான் யோசிக்கக்கூடிய ஆளு. ஸோ ஆனால் அங்கே போனோன்னே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக அங்கே மேக்கப் மேன்லாம் இருந்தாங்க. நம்மளுக்கு சினிமா துறையெல்லாம் தெரியாது இல்லையா? அங்கே போனாக்கா எப்படி சொல்றதுனாக்கா, அங்கே தலை சீவரத்துக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, மேக்கப் போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் டச்சப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால அப்புறம் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேக்கப் போடுறமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மேக்கப்ல போயிருந்தேன். நான் மேக்கப் போட்டோன்னே எனக்கு என்னையே அடையாளம் தெரியல. ஸோ நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இதுல கூட வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மேக்கப் போட்டிருந்தேன். அதுவும் பியூட்டிஷியன் போட்டிருந்தாங்க. அதுவும் சினிமா துறையில ஒர்க் பண்ற ஒரு பியூட்டிஷியன் மேக்கப் போட்டிருந்தாங்க அப்படின்னாங்க. நம்மளுக்கு போடுறாங்க, அதுவும் ஒரு ஜென்ஸ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பரவாயில்ல, புதுவித அனுபவமா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ அந்த டீமுக்கு, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த அண்ணா ரொம்ப சூப்பரா மேக்கப் போட்டிருந்தாரு. நம்மளை ஆளே மாத்தி எல்லாருமே நீங்க அழகா இருக்கீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு நம்ம கூட அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லிடலாம் எனக்கு தோணுச்சு. ரொம்ப நன்றி அண்ணா. நான் இப்ப அவரு மேக்கப் பண்ண வீடியோ கூட எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதை ஜஸ்ட் ஒரு கிளிப் போடுறேன், பாருங்க. அதை நான் ஞாபகத்துக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்றேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேக்கப் போட்டோன்னா நான் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையா அதையும் சொல்லுங்க. மேக்கப் போடாம இருக்கிறதே நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது மெயினா, அது எனக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நான் இந்த வீடியோட நான் அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணலை. சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணி விட்றேன். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அந்த வீடியோல ஃபுல்லா மேக்கப் பண்ணது என் பையன் பக்கத்துல இருந்து வீடியோ எடுத்தான். ஸோ நான் அப்படியே நான் போடுறேன் நேச்சுரலா. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.